சென்னையின் 385வது ஆண்டு தினத்தையொட்டி வித்தியாசமான ஒரு தலைப்பில் சிறப்பு புகைப்பட கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடம் வரவேற்பு பெற்று வரும் இந்த கண்காட்சி தொடர்பாக தற்போது பார்க்கலாம். உலகின் பழமையான நகரில் ஒன்றான சென்னை நகரம் உருவான 385 ஆண்டு தினம் வரும் 22ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த 385வது சென்னை தினத்தையொட்டி இந்து நாளிதழ் குழுமம் சார்பாக வித்தியாசமான ஒரு தலைப்பில் அரிய புகைப்படங்களை கொண்ட ஒரு புகைப்பட கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் நகரும் நம் நகரும் தலைப்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த கண்காட்சி 100 ஆண்டுகளாக சென்னை நகரில் போக்குவரத்து எப்படி வளர்ந்தது என்பதை அனைவரையும் கவரும் வகையில் காட்சிப்படுத்துகிறது. எழும்பூர் ரயில் நிலையம் அமைக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட படங்கள், பக்கிங்காம் கால்வாயில் பயன்பாட்டில் இருந்த படகு போக்குவரத்து சேவை, சென்னையில் பயன்பாட்டில் இருந்த ரிக்ஷா வாகனங்கள் போன்ற அரிய புகைப்படங்கள் நம்மை கவனத்தை கவர்ந்தெழுக்கின்றன. சென்னையில் பயன்பாட்டில் இருந்த இரட்டை அடுக்கு பேருந்துகள், ஆட்டோ ஓட்டும் பெண்கள், 2003ஆம் ஆண்டு சென்னை மாநகர பேருந்துகளை பெண்கள் இயக்க தொடங்கியவற்றை காட்சிப்படுத்தும் புகைப்படங்கள் இந்த கண்காட்சியின் சிறப்பம்சமாக உள்ளன. வயது வித்தியாசமின்றி அனைத்து வயதினரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகிறது இந்த கண்காட்சி. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப அமேஸ் ஆனேன். அந்த ஒரு காலத்திலே இவ்வளோ அமேசிங்கான திங்ஸ்லாம் ரொம்ப கம்மியான டெக்னாலஜி வச்சு எடுத்தது ஒரு அமேசிங்கான திங். சென்னை அங்கே இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறது எனக்கே ப்ரௌடாக இருக்குது. என்னோட சிட்டி இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. ஒவ்வொரு டெக்னாலஜியும் நமக்கு சிட்டியில் எடுத்து வர நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேர் ரொம்ப டெக்னாலஜி சேர்த்துன்னு வரனால நம்மளும் நல்லா டெவலப் ஆகிறோம். ஸோ நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ நம்ம மெட்ரோ ட்ரெயின் எடுத்துன்னு வர்றது, டபுள் டெக்கர் பஸ், அதெல்லாம் நல்லா இருக்குது. இதுக்கும் மேலே டெவலப்மெண்ட் ஆகணும். இந்த புகைப்பட கண்காட்சி பார்வையிட்டு முடிக்கையில் நாமும் அந்தந்த காலகட்டத்திற்கு சென்று போக்குவரத்தின் வளர்ச்சியை நேரில் கண்டபோது போன்ற உணர்வு ஏற்படுவதை தவிர்க்க இயலவில்லை. ஒரு மாத காலம் நடைபெறவுள்ளதும் இந்த கண்காட்சியின் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று. சுதந்திர காலகட்டத்திற்கு முன்பாக இருந்து தற்போது 2024ஆம் ஆண்டு வரை சென்னை நகரினுடைய டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம இதில் பார்க்க முடியும். நிச்சயமா இது போன்ற இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு புதுமையான அனுபவத்தையும் ஒரு மெமரிஸையும் நிச்சயம் ஏற்படுத்தும் என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.